இட்லினா இப்படி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணுங்க. அப்படியே சுட சுட பஞ்சு மாதிரி இந்த இட்லி அப்படியே கிள்ளி. நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த இன்ஸ்டன்ட் இட்லி மாவு தான் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். 6 மாசம் கூட இதை வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஈவன் நீங்க வெளியில வச்சாலும் கெட்டு போகாது. சூப்பரா மொறுமொறுன்னு நம்ம தோசையும் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த இன்ஸ்டன்ட் இட்லி மாவு தான் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். எப்பயுமே நம்ம இட்லி மாவு செய்யறதுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அப்ப அதை ஊற வைக்கணும், ஆட்டணும், பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சொல்லி கொடுக்குற இதே முறையிலே செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாங்க. இந்த கிளாஸில் 4 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசியில் தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. அடுத்தது உளுத்தம்பருப்பும் வெந்தயமும். இட்லி அரிசி எடுத்த அதே கிளாஸ்லேயே 1 கிளாஸ் உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்து நல்லா கழுவிட்டு அதுவும் 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. உளுத்தம்பருப்பு நல்லா புது உளுந்தாக இருக்கணும். பழசாக இருந்தால் மாவும் ஆகாது, இட்லியும் கலர் மாறும். ஸோ இட்லி கலர் நல்லா வெள்ளையாக இருக்கணும்னா நீங்கள் எடுக்கிற உளுந்தும் புது உளுந்தாக இருக்கணும். புது உளுந்துக்கும் பழைய உளுந்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புது உளுந்து கொஞ்சம் பிரைட்டாக நல்லா ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். இதே பழசுன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். இப்போ இதையும் அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது ஜவ்வரிசி. இந்த கிளாஸில் தான் நம்ம அரிசி எடுத்தோம். அரிசி எடுத்த அதே கிளாஸ்லேயே 1/2 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்து இதையும் நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேங்க. ஜவ்வரிசி போட்டிங்கன்னா நல்லா இட்லி ஒயிட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால மாவு புளிக்காது. ஜவ்வரிசி போடும்போது சீக்கிரம் மாவும் புளிக்கும். நான் எடுத்துருக்கிறது மாவு ஜவ்வரிசி தாங்க. இப்போ இதையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இதோடையே சோயா பீன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்து இதுவும் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. சோயா பீன்ஸ் போடும்போதும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், மாவு நல்லா புசு புசுன்னு வரும். இன்ஸ்டண்ட்டாக மிக்சியில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஈவன் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சா கூட உளுத்தம்பருப்பு ஊற வைக்கிறீங்க இல்லைங்களா, அதோட ஒரு 6 சோயா போட்டு ஊற வச்சு ஆட்டி பாருங்கள், சும்மா புசு புசுன்னு வரும். 4 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் வெள்ளை சோயா, 1/2 கிளாஸ் ஜவ்வரிசி. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் வச்சுருக்கிற கிளாஸில் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸில் வேணாலும் எடுக்கலாம், கப்பில் வேணாலும் எடுக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற அளவும் எடுக்கணும். தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய வைக்கக்கூடாதுங்க. எப்படி பிரித்து காய வைக்கணுங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இதோடையே ஊற வச்ச வெந்தயமும் உளுந்தும் போட்டுக்கலாங்க. இதோடையே சோயாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருட்களை மட்டும் நம்ம தனியாக காய வைக்கணும், ஏன்னா இதை தனியாக தான் நம்ம அரைக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடறேங்க. நம்ம இப்போ 2ஆக பிரிச்சிருக்கோம். பருப்பு வகைகள்லாம் தனியாகவும் அரிசியை தனியாகவும், இது ரெண்டும் தனித்தனியாக காய வைக்கணும். வாங்க இப்போ அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். நான் மொட்டை மாடியில் தாங்க காய போட போகிறேன். கீழே ஒரு காட்டன் வெள்ளை துணி போட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ஒரு பக்கமாக கொட்டிக்கலாம். பருப்பு, ஜவ்வரிசி, வெந்தயம், சோயா இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சுக்கலாம். அடுத்தது அரிசி காய போட்டுக்கலாங்க. அரிசியும் அப்படியே தனியாக தான் காய வைக்கிறேன். அப்படியே எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, அரிசி பருப்பு ரெண்டும் தனியாக காய வச்சுட்டேன். தண்ணி இல்லாமல் நம்ம காய வச்சாதான் சீக்கிரமாக மாவு கெட்டு போகாமல் இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இது நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அரிசியும் பருப்பும் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அரிசி ஒரே நாள்லேயே காஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. அடுத்தது பருப்பு வகைகள்லாம் நம்ம தனியாக காய வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இது காயறதுக்கு 2 நாள் ஆச்சு. அதுவும் ஜவ்வரிசிக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ 2 நாள் பருப்பு வகைகளும் காய வச்சா நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாக காஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ரெண்டும் நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. ஈரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாவு சீக்கிரமாக கெட்டு போயிடும், ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்க முடியாது. வாங்க இப்போ இது எப்படி அரைச்சி எடுக்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வெயிலில் காய வச்சதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு பருப்பு வகைகளில் இதில் கொட்டிக்கலாம். இதை முதல்ல நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க.
இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா வரும். இப்போ இது ஒரு பவுலில் கொட்டிடலாங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது அதே ஜார்லேயே நம்ம காய வச்சுருக்க அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாங்க. எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த அரிசி எப்படி அரைக்கிறதுனா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. எல்லா அரிசியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அரிசி அரைக்கும் போதும் கொஞ்சம் இப்படி இருக்கணும், அதாவது தறி தறியாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி அப்படியே களி மாதிரி இருக்கும் உள்ள. இந்த மாதிரி தறி தறியாக அரைக்கும் போதும் இட்லி கொல கொலன்னு இல்லாமல் இருக்கும். அரிசி மாவு உளுந்த மாவு ரெண்டுமே அரைச்சாச்சு. வாங்க இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுத்த மாவு ஒரு பவுலில் கொட்டி வச்சோம் இல்லைங்களா, இதுலேயே இப்போ அரைச்ச அரிசி மாவும் கொட்டிக்கலாங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டேன். ஈவன் நீங்கள் கொஞ்சம் நிறையா பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். என்னதான் நம்ம வீட்டில் மிக்சியில் அரைக்கிறத விட மிஷினில் கொடுத்து அரைக்கும் போதும் இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சி தருவாங்க. இட்லி நல்லா ஒயிட்டாக வரணும்னா நீங்கள் மில்லில் கொடுத்து மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ராகியோ கோதுமையோ அரைச்சிருந்தா அதில் அரைக்காதீங்க. அரிசி மாவு போட்டு அரைச்சிருந்தா அதில் போட்டு அரைங்க. அப்போ தான் இட்லி நல்லா ஒயிட்டாக இருக்கும். இதே மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் கூட இதை வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஈவன் நீங்கள் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து கரைச்சி எப்பயும் போல் இட்லி தோசை சுட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நமக்கு இதில் எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கரைச்சிக்கலாங்க. இன்றைக்கி நான் எல்லா மாவுமே தான் கரைக்க போகிறேன். வாங்க அது எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் கல்லுப்பு தான் போடுறேன். கல்லுப்பு போட்டு கரைக்கும் போதும் நல்லா மாவு பொங்கி வரும். இப்போ அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பார்த்து கரைச்சிக்கணுங்க. மாவு ஊற ஊற அப்படியே கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் இருக்கிறது குளிர் பிரதேசமாக இருந்தால் கண்டிப்பாக மாவு சீக்கிரம் புளிக்காது. அந்த மாதிரி டைமில் பழைய இட்லி மாவு இருந்தால் கொஞ்சம் ஊற்றி இதோடு பிசைங்க. அப்போ சீக்கிரமாக மாவு புளிச்சிடும். நம்ம எப்பயும் எப்படி இட்லி மாவுக்கு கரைப்போம் அதே மாதிரியே தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. நான் இது பிளாஸ்டிக் பாக்ஸ் இதில் வைக்க மாட்டேன், வேறு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இனிமேல் மாவு நம்ம புளிக்க வைக்கணும். நீங்கள் எப்பயும் இட்லி கரைச்சா எப்படி புளிக்க வைப்பீங்களோ அதே மாதிரியே புளிக்க வச்சுக்கலாம். மாவு பொங்கி வரத்துக்கு கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பவுலாக எடுத்துக்கணுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்க. 8 மணி நேரம் டு 12 மணி நேரம் இப்படியே இருக்கணும். அதாவது ஓவர் நைட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது 12 மணி நேரம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 12 hours later. 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக பொங்கிடுச்சு. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு நல்லா பொங்கியிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அப்படியே வச்சு காட்டுறேன். சூப்பராக பொங்கியிருக்கு. நம்ம கிரைண்டரில் ஆட்டினா எப்படி பொங்குமோ அதே மாதிரியே பொங்கியிருக்கு. கீழே அரிசி மாவுலாம் அப்படியே நிற்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி வேணாலும் ஊற்றிக்கலாம், தோசை வேணாலும் ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றுறதா இருந்தால் அப்படியே ஊற்றிடலாம். இதே நீங்கள் தோசை ஊற்றுறதா இருந்தால் தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இனிமேல் நீங்கள் இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு மாவு வேணுமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நுரையாக இருந்தால் மட்டும்தான் இட்லி நல்லா சாஃப்டாகவும் வரும். அதே மாதிரி இட்லிக்குள்ளே நல்லா ஹோல்ஸ் இருக்கும். இட்லியில் ஹோல்ஸ் இருந்தால் தான் சாஃப்ட்னஸ் வரும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நமக்கு இன்ஸ்டன்ட் இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதில் எப்படி இட்லி ஊற்றுறதுங்கிறதும் பார்க்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு நான் ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கிட்டேங்க. அப்படியே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் அப்படியே நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம். அப்போ தான் அடியில் இட்லி ஒட்டாமல் வரும். ஈவன் நீங்கள் துணி போட்டு சுடுறதுனா கூட சுடலாம். இந்த அளவுக்கு தடவி கொடுத்தா போதுங்க. ரெடி பண்ணி வச்ச மாவை அப்படி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்துலேயும் வச்சுட்டேங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஒரு தட்டு தான் ஊற்றிருக்கேன், அதனால் 12 நிமிஷம் இதை வேக வைக்கிறேங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுருங்க. 12 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இட்லி வேக வச்சு 12 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இங்கே சைட்லலாம் அப்படியே ஆவி வருது. இப்படி வந்தாலே இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாவ்,
இட்லி எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா குண்டு குண்டாக முழுன்னு அப்படியே வெள்ளை கலராக இருக்குது பாருங்கள். இட்லின்னா இப்படி இருக்குனுங்க. 2 minutes ஆயிடுச்சு, இட்லி எடுக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இட்லி மாவுலேயே வாங்க எப்படி தோசை ஊற்றுறதுங்கிறதும் பார்த்துடலாம். தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டேங்க. ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படியே நல்லா தடவி கொடுத்துருங்க. இப்போ நம்ம மாவை அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தண்ணிலாம் ஊற்றலை, நீங்கள் தண்ணி ஊற்றி கரைக்கிறதுனால கரைச்சிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. மேலே அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஈவன் நீங்கள் நெய் ஊற்றினீங்கன்னா கூட இன்னும் ருசியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கலாங்க. சூப்பராக தோசை கலர் வருது. இப்போ திருப்பி போட்டுடலாங்க. தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம இன்ஸ்டன்ட் தோசையும் ரெடி ஆயிடுச்சு, இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இட்லி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். உங்கள் முன்னாடியே தான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருக்கேங்க. அதுதான் உங்களுக்கு இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டு காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் இட்லிக்கு. அப்படியே சுட சுட பஞ்சு மாதிரி இந்த இட்லி அப்படியே கிள்ளி அப்படியே இந்த பாசிப்பருப்பு சாம்பாரில் நல்லா நினச்சிட்டு சாப்பிட்ருவோங்க. சூப்பராக இருக்குது. நம்ம ரவா இட்லிலாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கல, கொஞ்சம் தரியாக தானே அரைச்சோம். நம்ம நார்மலாக இட்லி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம தோசையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். சாப்பிடலாம். ஓ மை காட், அதான் கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொந்த ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கெலாம் போவீங்க. ஸோ அம்மாவை இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்களும் ஈஸியாக அங்கே போய் இட்லி செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.